வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற TES 54, அதாவது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 54. இந்த வேக்கன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எஜுகேஷன் ட்ரைனிங் வித் ஜாபு. ஆக்சுவலாக இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது அதுதான். இது வந்து +2 வந்து கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா போதும். ஜேஇஇ நீங்கள் வந்து மெயின்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கணும். ஸோ மெயின்ஸில் எழுதி நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ தான் இந்த என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போக முடியும். இது வந்து உங்களுக்கு படிப்பும் சொல்லிக் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்து வேலையும் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நார்த் இந்தியாவில் நிறைய தெரியும். சவுத் இந்தியாவில் எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ இதோட என்ட்ரி நான் சொன்ன மாதிரி TES 54 ஜனவரி 2026. ஏஜ் வந்து நீங்கள் 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 2 ஜூலை 2006 1 ஜூலை 2009 பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அன்மேரிட் மேலுக்கு மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 60 ஆர் அபவ் 60 வாங்கியிருக்கணும். ஸோ இதோட மெத்தட்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பேர் வந்தால் நீங்கள் SSB போகணும். SSB நிறைய இடத்துல இருக்குது. வைசாகில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, போபாலில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து கூப்பிடுவாங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் ஒரு மெரிட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 days ஆகும். மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்துடும். அப்புறம் ஜாயினிங் லெட்டர் வந்துடும். டென்டேட்டிவாக இதுடைய அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஷார்ட் லிஸ்டிங் வந்து ஜூலை 2025 இருக்கும். அதே மாதிரி SSBயில் வந்து நீங்கள் இருக்கிறது ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் 2025 SSBக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்றது டோட்டலாக 4 years. என்ஜினியரிங் டிகிரி ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 years நீங்கள் ஃபுல்லாக என்ஜினியரிங் டிகிரி தான் படிப்பீங்க. அதுக்கப்புறம் 1 year உங்களுக்கு டிஃபென்ஸ் ட்ரைனிங் இருக்கும். டிஃபென்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங் போது உங்களுக்கு 56,100 வந்து ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிரேட் வந்து லெஃப்டினன்ட் கிரேடாக கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஆனப்புறம் இது பெர்மனன்ட் கமிஷன் ஆக்சுவலாக. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆனப்புறம் உங்களோட அப்ராக்சிமேட் CTC பர் இயர் வந்து 17 18 lakhs இருக்கும். இந்த சேலரி தவிர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குது. ஃப்ரீ மெடிக்கல் இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் டு ஹோம் டவுன் வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம். இதை தவிர குழந்தைங்க படிப்பு, ஈவன் யூனிஃபார்ம் கூட அலவன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது பெர்மனன்ட் கமிஷன், டெம்பரவரி SSB ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்மேரிட் மேலு +2 வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க, JEE மெயின்ஸ் 2025 எக்ஸாம் எழுதினவங்க, அதில் மார்க் வாங்கினவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.5 19.5 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் 60 ஆர் அபவ் 60, JEE மெயின்ஸோட மார்க் வந்து உங்களுக்கு வேணும். 90 வேக்கன்சி தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இந்த தடவை மேலுக்கு மாத்திரம். ஸோ இந்த 90 வேக்கன்சிக்குள்ளே தான் நீங்கள் காம்படிட் பண்ணி நீங்கள் வர வேண்டியிருக்கும். 4 வருஷம் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்கும். இது இல்லாமல் லெஃப்டினன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கோட ஒரு ஜாபும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஜினியரிங் டிகிரி வந்து பூனேயில் இருக்குது, செகண்ட்ராபாத்தில் இருக்குது. அவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங் இன்ஜினியரிங் ட்ரைனிங் கேடட்டில் நிறைய இடத்துல இருக்குது. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஸோ இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் தருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து தேராதூனில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் டிகிரி அவார்டும் பண்ணுவாங்க உங்களுக்கு.
காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 13,940 ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு விதத்தில நடுவுல வித்ட்ரா பண்ற மாரி இருந்தா, இந்த அமௌண்ட் அவங்க சொல்ற அமௌண்ட்ட நீங்க திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதில ஜாயின் பண்ண அப்புறம், உங்களுக்கு சேலரியா எவ்வளோ வரும்? எத்தன லெவல்னா 10லேருந்து 18 அதாவது மொத்தம் இத்தன லெவல் போவீங்க. ஒவ்வொரு லெவல்லயும் எவ்வளோ சேலரி அப்படின்றத உங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ ரூ. 56,100 வந்து ஸ்டைஃபண்ட் ட்ரெய்னிங் பீரியட்ல. அதுலேருந்து 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதெல்லாம் பெர்க்ஸ், அலவன்ஸு இதெல்லாம் நெறைய இருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நான் அப்ளிகேஷன் லிங்க் குடுத்துருக்கேன் நானு. இதில வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது, அந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 காப்பி எடுத்துக்கோங்க. 2 காப்பியோட எஸ்எஸ்பிக்கு நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா, 10த், 12தோட மார்க் ஷீட் ஒரிஜினலும், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மேக்ஸிமம் இப்போ ஆதார் எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஐடி ப்ரூஃபு. இது இல்லாம ஜேஇ மெயின்ஸ்ல நீங்க எழுதும்போது வந்த மார்க்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஹார்ட் காப்பி வந்து நீங்க அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதில்ல. நீங்க கையில வச்சுக்கோங்க. இது இல்லாம ஒரு 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்க கையில வச்சுக்கணும். அதே மாரி இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்துட்டு, உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டியூரேஷன்ல இருக்கும். ஏற்கனவே என்டிஏலயோ, ஓடிஏலயோ, ஐஎம்ஏலயோ, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ்லயோ ஏதாவது ஒரு விதத்தில கேண்டிடேட்ஸ் வந்து அ சர்வீஸ்லேருந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு அப்ளை பண்ற எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நீங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுலலாம் மெரிட்ல வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு அ ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கும். 2.4 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங், புஷ் அப், புல் அப் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இத தவிர என்ஜினியரிங் நான் என்னங்க அங்க சொல்லி தருவாங்க? என்ன படிக்கலாம் அப்படின்னா, நீங்க சிவில் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்தா, பூனே செலக்ட் பண்ணணும். டெலிகாம் அண்ட் ஐடி எடுக்கிறதுனா, அந்த டியூயல் டிகிரி எடுக்கிறதுனா மேஹூ. அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியரிங்னா செகண்ட்ராபாத். இதில வந்துட்டு சிஎம்இ அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங். மிலிட்ரி காலேஜ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எம்சிடிஇ. அதே மாரி தி காலேஜ் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத தவிர வேற என்ன டிகிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ், கார்ப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ், கார்ப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ். ஸோ இந்த இந்த டிகிரியும் நீங்க படிக்கலாம் அங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது 13th May 2025, க்ளோஸ் ஆகுது 12th June 2025. கீழே ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்கேன். நான் இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி படிங்க. ஏன்னா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நான் அதில் காப்பி பண்ணி போடலை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்க குவாலிஃபைடாகவும், இன்ட்ரெஸ்ட்டாவும் இருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா, படிக்கவும் வச்சு, வேலையும் குடுத்து, சம்பளமும் குடுத்து, ட்ரெய்னிங் குடுத்து எல்லாம் பண்றாங்க. இதுக்கு வந்து சவுத் சைட்லேருந்து கொஞ்சம் கம்மியா தான் அப்ளை பண்றாங்க. ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்ளை பண்ண போற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.